ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த வருடம் 2025 புரட்டாசி முதல் நாள் நாளைக்கு பிறக்குது. இந்த பெருமாளை நாம் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம், எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பகவத்கீதையில் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறாரு. அந்த மார்கழி மாதத்துக்கு இணையாக மிகவும் அற்புதமான மாதம் தான் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு, முன்னோர் வழிபாடு, அம்பிகை வழிபாடு இது எல்லாமே செய்யறதுனால வாழ்க்கையில இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்கள்ல இருந்து நம்மனால எளிமையா விடுபட முடியும். புரட்டாசி மாத பிறப்பன்று பெருமாள் வழிபாட்டினையும் விரதத்தையும் எப்படி நாம் ஆரம்பிக்கணும், புரட்டாசி மாதத்தில் எப்படி வழிபட்டோம் அப்படின்னா பெருமாளோட அருளை நாம் பெறலாம் அப்படின்றத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். புரட்டாசி வழிபாட்டை துவங்குறதுக்கான சரியான நேரம் எது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நாம் இந்த விரதத்தை துவங்குறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு நம்ம ஏன் செய்யணும், பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்ற மாதங்களாக சில மாதங்கள் இருக்குது. இதில் மார்கழிக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக பார்க்கப்படுறது புரட்டாசி மாதம்தான். தமிழ் மாதங்களில் 6வது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதம்னே சொல்லலாம். அதனால தான் புதனுக்குரிய அதிபதியான பெருமாளை புரட்டாசி மாதத்துல வழிபாடு செய்கிறோம். புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாமே நீங்கி நன்மைகளையும் புண்ணியங்களையும் அதிகமாக பெற முடியும். இந்த மாதத்தில் வழிபாடு செய்கிறதுனால பெருமாள் அனைத்து நலன்களையும் நமக்கு அருள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள், இந்த ஆண்டுக்கு உண்டான சிறப்புகள் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி பிறக்குது. இந்த ஆண்டு சிறப்பான பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம், பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதியும் சேர்ந்து வர்ற நாளில் பிறக்குது. இது இன்னும் கூடுதல் சிறப்பு. இதனால புரட்டாசியின் முதல் நாள் வழிபாடே மிகவும் சிறப்புடையதாக பார்க்கப்படுது. புரட்டாசி மாத பிறப்பு புதன்கிழமை, ஏகாதசி இது இரண்டுமே சேர்ந்து வரும் நாளில் பெருமாளை வழிபாடு செய்கிறது 3 மடங்கு பலன்களை தரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாள்னே சொல்லலாம். புரட்டாசி மாதத்துல விரதம் இருந்து பெருமாளின் அருளை பெறணும் அப்படிங்கிறவங்க முதல் நாள்ல எந்த நேரத்துல எப்படி விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த புரட்டாசி வழிபாட்டை துவங்கும் முறை என்ன அப்படின்னா, இந்த புரட்டாசி மாத வழிபாடை துவங்குறதுக்கு முந்தைய நாள் நம்ம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வீட்டை நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையே வீட்டை சுத்தம் செஞ்சிருப்பாங்க. அப்படி முடியாதவங்க இன்னைக்கு நாம செஞ்சுக்கலாம். நாளை காலை புதன்கிழமை சுத்தம் செஞ்சு வீட்டில் இருக்கிற பெருமாள் படத்தை தொடச்சு துளசி மாலை அணிவிச்சு சந்தன குங்குமம் வச்சு அலங்கரிச்சு வச்சுக்கலாம். வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, கற்கண்டு, பால், துளசி தீர்த்தம் இது எல்லாமே பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வச்சு எளிமையாக வழிபாடு செய்யலாம். முடிஞ்சவங்க பானகம், சுண்டல், வடை, சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே படைச்சு வழிபாடு செய்யலாம். சரி, நம்ம பெருமாளுக்கு என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னா, புரட்டாசி மாதத்தோட முதல் நாளில் பெருமாளுக்கு உகந்த ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்யலாம். பெருமாளுக்குரிய மந்திரங்கள் என்ன தெரியுதோ அதை எல்லாமே நீங்கள் சொல்லலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து வழிபாடு செய்யலாம். இல்லைனா பெருமாளுக்கு பிரியமான 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள், நாராயணியம் உள்ளிட்ட மந்திரங்களை சொல்லியும் வழிபாடு செய்யலாம். இது எதுவுமே தெரியாதவங்க எளிமையாக நாராயண மந்திரத்தை ராம நாமத்தை மட்டும் சொல்லி கூட நாம வழிபாடு செஞ்சுக்கலாம். தீபதூப ஆராதனை காட்டி புரட்டாசி மாதத்துல பெருமாளின் அருளோட மகாலட்சுமியின் அருளும் சேர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நெய் தீபம் ஏற்றி வைங்க. புரட்டாசி மாத வழிபாடை நம்ம எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னா,
இந்த ஆண்டு வேலை நாளான புதன்கிழமையில தான் புரட்டாசி 1 பிறக்குது. அதனால முடிஞ்சவங்க காலையிலேயே வழிபாடு செஞ்சு விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். முடியாதவங்க மாலை நேரத்தில் கூட பெருமாள் வழிபாட்டை செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. வழிபாடு ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 முதல் 7:20 வரைக்கும் இருக்குது. அதை தவிர விட்டிங்கன்னா காலை 9:10 முதல் 10:20 வரைக்கும் இருக்குது. மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறவங்க மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் செஞ்சுக்கலாம். தளிகை இடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, தளிகை போடுறீங்க அப்படின்னா பகல் 12:30 மணியிலிருந்து 1:20 மணி வரைக்கும் நாம் இதை செஞ்சுக்கலாம். இதுதான் அந்த வழிபாட்டுக்குரிய நேரம். உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ கண்டிப்பாக பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பாரு. நாளைக்கு இந்த நேரத்தில் தவறாமல் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.